இயேசுவின் அன்பு சகோதரமே, அக்டோபர் மாதம் 22ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த 2ஆம் ஜான் பால்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1920 மே 18 அன்று போலந்து நாட்டில் பிறந்தார். இவர் இயற்பெயர் காரோல் ஜோசப் வெஜிடிலா. இவர் சிறு வயதிலிருந்தே இறை நம்பிக்கையில் ஆழ்ந்தவராய் திகழ்ந்தார். சிறு வயதில் தனது தந்தை, தாய், சகோதரர் ஆகியோரை இழந்தார். ஜெர்மனிய நாசிகளின் ஆக்கிரமிப்பால் ஜெர்மனிக்கு நாடு கடத்தப்படுவதை தவிர்க்கும் நோக்கத்திலும் தனது பிழைப்புக்காகவும் முதலில் சுண்ணாம்புக்கல் அகழ்விடத்திலும் பின்னர் செல்வாய் நகரில் வேதி தொழிற்சாலைகளும் வேலை செய்தார். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் தனது கல்வியை தொடர்ந்து 1946ஆம் ஆண்டில் குருத்துவம் பெற்றார். உடனடியாக ரோம் நகருக்கு அனுப்பப்பட்ட இவர் இறையியலில் முனைவர் பட்டம் பெற்றார். பின்னர் போலந்து திரும்பிய இவர் தத்துவத்திலும் முனைவர் பட்டம் பெற்றார். பின்னர் லூப்ளின் பல்கலையில் கற்பிக்க ஆரம்பித்தார். 1958ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் அதிகார வர்க்கத்தினர் இவரை கிராக்கோவ் மறைமாவட்டத்தின் துணை ஆயராக நியமனம் செய்ய அனுமதித்தனர். 1964ஆம் ஆண்டு கிராக்கோவ் பேராயராகவும் 1967ஆம் ஆண்டு கர்தினலாகவும் உயர்த்தப்பட்டார். 1978ஆம் ஆண்டு அக்டோபர் 14இல் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்தினால் காரோல் ஜோசப் வெஜிடிலா அச்சமயம் 2ஆம் ஜான் பால் என்ற பெயரை தேர்வு செய்தார். திருத்தந்தை புனிதர் 2ஆம் ஜான் பால் கத்தோலிக்க திருச்சபையின் 264வது திருத்தந்தை ஆவார். இவர் 26 ஆண்டுகள் 168 நாட்கள் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக பணியாற்றினார். இதுவரை பணியாற்றிய திருத்தந்தையர்களில் போலந்து நாட்டைச் சேர்ந்த முதலாவது திருத்தந்தை இவரே ஆவார். மேலும் வரலாற்றில் நீண்ட காலம் பதவியில் இருந்தவர்களில் 2ஆம் இடம் பிடித்தவர் இவரே ஆவார். இவர் உலகம் முழுவதும் அமைதி, மனித உரிமைகள், குடும்ப மதிப்புகள் மற்றும் இளைஞர்களின் நம்பிக்கை வளர்ச்சி ஆகியவற்றிற்காக அயராது உழைத்தார். 1981இல் இவர் மீது நடந்த கொலை முயற்சியில் உயிர் தப்பியதும் குற்றவாளியை மன்னித்ததும் உலகை ஆச்சரியப்படுத்தியது. இவர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று மக்களை சந்தித்த திருத்தந்தையாகவும் உலக இளைஞர்களின் தினம் என்ற இளைஞர்கள் இயக்கத்தை உருவாக்கியவராகவும் பிரபலமானார். குறிப்பாக இவர் சமூக நியாயம், கிறிஸ்தவ ஒற்றுமை மற்றும் கடவுள் படைத்த அனைத்து உயிருக்கும் மரியாதை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இவர் தனது 27 வருட பணிகாலத்தில் கத்தோலிக்க ஆயர்களுக்கு 14 சுற்றறிக்கைகளையும் 5 புத்தகங்களையும் எழுதியிருக்கின்றார். இவ்வாறு திருச்சபையை நன்முறையில் வழிநடத்திய இவர் தமது வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகளில் பார்க்கின்சன் நோய் எனப்படும் நடுக்கம், தசை இறுக்கம் மற்றும் மெதுவாக துல்லியமற்ற இயக்கங்களுடைய நரம்பு மண்டலத்தின் முற்போக்கான நோயால் பாதிக்கப்பட்டு 2005 ஏப்ரல் 2 அன்று இறந்தார். பல்வேறு நாடுகளுக்கு சென்று நாட்டு தலைவர்களோடு நட்பு உறவாடி கிறிஸ்தவ அன்பை வெளிப்படுத்திய இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது அருகாமையில் உள்ள அண்டை வீட்டாரோடு நட்புறவாடி கிறிஸ்தவ அன்பை பகிர்ந்து நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.